ஏகியூ டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். தொடர்ந்து வழங்கி வரும் உங்கள் ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி. இப்போது தனுசு ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை தெளிவாகவும் சீரான ஓட்டத்திலும் பார்க்கலாம். இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்கள் ராசியின் 8ஆம் பாவமான ஆயுள் மற்றும் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஜோதிட ரீதியாக 8ஆம் இடத்தில் குரு அமர்வது சவால்கள் மற்றும் கலவையான பலன்களை தரும் நிலையாக கருதப்படுகிறது. இது சோதனைகள் மூலம் கற்றுக்கொள்ளும் காலமாக இருக்கும். இந்த காலத்தில் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள், திடீர் பிரச்சனைகள் அல்லது மன அழுத்தம் அதிகரிக்கும் சூழ்நிலை உருவாகலாம். சில விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு வெளியே நடைபெறுவது போல தோன்றும். எனவே பொறுமையும் நிதானமும் மிகவும் அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனம் தேவை. குறிப்பாக உடல் சோர்வு, செரிமான பிரச்சனைகள் அல்லது மறைமுக நோய்கள் போன்றவை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. முறையான மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆரோக்கிய பழக்க வழக்கங்கள் அவசியம். நிதி விஷயங்களில் திடீர் செலவுகள் அதிகரிக்கலாம். கடன், வட்டி, மருத்துவ செலவுகள் போன்றவை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. மறைமுக வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு இருந்தாலும் சேமிப்பு குறையலாம். திருமண வாழ்க்கையை பார்க்கும்போது சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். உறவில் புரிதல் குறையாமல் கவனமாக நடந்து கொள்வது முக்கியம். இப்போது குரு பகவானின் பார்வைகளை பார்க்கலாம். குருவின் 5ஆம் பார்வை உங்கள் 12ஆம் பாவத்தில் விழுவதால் செலவுகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணம் அல்லது வெளியூரில் தங்கும் வாய்ப்பு ஏற்படும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும், ஆனால் நிதி மேலாண்மை அவசியம். குருவின் 7ஆம் பார்வை உங்கள் 2ஆம் பாவத்தில் விழுவதால் முழுமையான பாதிப்பு இருக்காது. குடும்பத்தில் நிலைத்தன்மை இருக்கும். பேச்சுத்திறன் மற்றும் அறிவு மேம்படும். வருமானம் இருந்தாலும் சேமிப்பு குறையக்கூடும். குருவின் 9ஆம் பார்வை உங்கள் 4ஆம் பாவத்தில் விழுவதால் வீட்டில் அமைதி நிலைக்கும். தாயுடன் உறவு மேம்படும். வீடு, வாகனம் வாங்கும் யோகம் இருந்தாலும் தாமதமாக கிடைக்கும். மனநிம்மதி மெதுவாக அதிகரிக்கும். தூர பயணங்களை பார்க்கும்போது வெளிநாட்டு பயணம் அல்லது தூர இடங்களில் தங்கும் சூழல் உருவாகலாம். இது வேலை அல்லது கல்வி காரணமாக இருக்கலாம். உறவுகளை பார்க்கும்போது பெரிய பிரச்சனைகள் இல்லாவிட்டாலும் மன அழுத்தம் காரணமாக உறவுகளில் தூரம் ஏற்படலாம். அதனால் பொறுமையுடன் உறவுகளை பேணுவது முக்கியம். வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கை தேவை. கூட்டு தொழில்களில் கவனம் அவசியம். நிதானமாக முடிவெடுத்து செயல்படுவது நல்லது. இந்த காலத்தின் முக்கிய செய்தி, சோதனைகள் வந்தாலும் அவை உங்களை வலுப்படுத்தும். நிதானமும் பொறுமையும் தான் வெற்றிக்கு வழி. ஆன்மீக ரீதியாக தியானம், ஜபம் மற்றும் குரு பகவான் வழிபாடு மிகவும் நன்மை தரும். வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்வது மன அமைதியையும் பாதுகாப்பையும் அளிக்கும். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு சவால்களுடன் கூடிய மாற்ற காலம். சரியான அணுகுமுறையுடன் செயல்பட்டால் இந்த சோதனைகளை வெற்றியாக மாற்ற முடியும். ஏகியூ டிவியை பார்த்ததற்கு நன்றி. வாழ்க வளமுடன். எப்போதும் ஏகியூ டிவியுடன் இணைந்திருங்கள்.